ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிர ஜெமிலி ஃபண்டிபிளா பேசுகிறேன். கும்பராசிக்கு ஜென்ம சனி முடிந்ததா அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து கும்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாக இப்போ நிறைய பேர் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருது சார்னாங்க. நம்ம ஆல்ரெடி சனி பகவான் வந்து ஜென்ம சனியை கடந்து பாத சனிக்கு போயிட்டு அங்கே தான் பிரச்சனை கொடுக்குறான்னு நம்ம சொல்லியிருந்தோம். கும்பராசிக்காரங்க எல்லாருமே பாருங்கள், என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தனம், குடும்பம், வாக்கு. அப்போ ஆல்ரெடி ஜென்ம சனி வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க இல்லையா? அப்போ 2ல் தான் சனி பகவான் இருக்கார். இதுதான் மறுபடியும் இந்த பதிவு ஏன் நம்ம இறக்குறோன்னா, கண்டிப்பாக இது புரிதலுக்காக தான். இப்போ நிறைய பேர் கும்பராசிக்காரங்களாம் வந்து பாருங்கள், ஜென்ம சனி பகவான் வந்து இவங்க இப்போ தான் சொல்கிறாங்க சார், அப்போ நம்ம வந்து முடியத்துக்கு திருப்பி 2.5 வருஷம் நமக்கு கஷ்டப்படணுமா அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ல் சனி பகவான் வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டார் இல்லையா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 மாதங்களாக அவர் வந்து இங்கே தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கார். யார்? கும்பத்துக்கு 2ஆம் இடம் பாதச்சனியில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருங்க. அப்போ ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு. திருக்கணிதம் என்பது என்னன்னா, திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு விதிமுறை. ஸோ பராசர ஜோதிடத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த ஃபார்வேர்டில் போகக்கூடிய நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் அந்த ஆஸ்ட்ரோமி வந்து நிறுவப்பட்டது. அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பழைய மெத்தடாலஜி. அப்போ வந்து அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே ஆஸ்ட்ரோனாமியை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக வந்து உங்களுக்கு 64 கேட்டகரிஸ் மேலேயே இருக்குது. ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் நாடிக்கலை சொல்லுவாங்க, ஒருத்தர் அகத்தியர் நாடி சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு கேட்டகரியில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு உள்ளே போனக்குள்ள பயங்கர கன்ஃபியூஷன் வந்து ஆகிடும். ஸோ பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணிதம், இப்போ நீங்கள் எல்லா ஆஸ்ட்ராலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ திருக்கணிதம் அப்படின்னாலே இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை 2ல் சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார். இப்போ ஜென்ம சனி இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கள்ளக்காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி ப்ராப்ளம், அதே மாதிரி அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனது, கேஸ் வாங்கினது, ஸோ கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸு, இப்போ இது எல்லாமே நடந்துருச்சு இல்லையா? அப்போ திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ குடும்பம் இந்த இடத்துல பிரச்சனைக்கு ப்ராப்ளம் தானே ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்கு ஆல்ரெடி 2ல் சனி பகவான் இருந்து தான் பிரச்சனையில் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இது வந்து உண்மைன்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஜென்ம சனி முடிஞ்சிச்சு, வெளியே போயிடுச்சு, பாத சனியில் இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்குள்ள இவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லாம் அதிபயங்கரம். அப்போ அதிபயங்கரத்தில் கும்பராசிக்காரங்களை வச்சு செஞ்சுட்டார். அப்படி தான் நம்ம எப்போதுமே சொல்லுவோம். ஏன்னா எப்போவுமே சனி பகவான் வந்து ஒரு கர்மாவை அதிகமாக கூட்டி கொடுக்கக்கூடியவர். அப்போ அதில் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்க. சரி, இப்போ இதில் வந்து இந்த 2ஆம் இடத்துல போறாரு சார், இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்துல இன்னும் இவர் மெருகேற்றி நம்மளை நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? உத்திரட்டாதியில் பயணம் பண்ணுறாருங்க. அப்போ உத்திரட்டாதி, ரேவதி இன்னும் 2 தான் நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது. அப்போ உத்திரட்டாதியில் இவர் போகிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு வந்து முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 மாதத்துக்குள்ளே எக்ஸிட் ஆகி வெளியே போயிடுறாரு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் 10 மாதம் 12 மாதம் கரெக்டாக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அப்போ ஜென்மசனி ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் இல்லையா? பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீருடன் கழிந்த நாட்கள் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். ஏன் சார் கும்பத்துக்கு மட்டும் இதே பாயிண்ட் மறுபடியும் சொல்கிறீங்கன்னா, அவ்வளோ பிரச்சனைகள் மீண்டும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு நட்சத்திரங்களுடைய வடிவமைப்பை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நட்சத்திரம் அப்படின்னா அவிட்டம் இங்கே உள்ளே இருக்குது, சதயம் இங்கே உள்ளே இருக்குது, பூரட்டாதி இருக்குது. அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு ரிலாக்ஸாக வரீங்க. சதய நட்சத்திரக்காரங்க தான் மிட் பாயிண்டில் இருக்கீங்க. அதிகமாக ஃபேஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சதயம் தான். அப்போ சதய நட்சத்திரக்காரங்க இதுலேருந்து இந்த தடவை இந்த 2ல் சனி பகவான் இருக்குள்ள அதிக தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா குரு அனுகிரகம் இருக்கும். இவங்களும் சனி பகவான் சம்பந்தப்பட்ட சம்பத்து தரையாக வருவாங்க. பூரட்டாதிக்கு 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி வந்து காமதேனு வழிபாடு, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் வழிபாடு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க தொழிலில் அதிகமாக மேன்மை அடையணும் அப்படின்னா திருக்குவளை அப்படின்னு ஒரு ஊரில் வந்து சனி பகவானுடைய ஃபேமஸான கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உழவர் வேஷத்தில் இருப்பார். அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள கண்டிப்பாக இவங்களுக்கு தொழிலில் வந்து மேன்மை அடைவாங்க. அது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை வந்து இந்த தடவை வந்து சனி பகவான் தருவார். 2ல் சனி பகவான் இருக்கக்குள்ள அதிகமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, சனி பகவான் சம்மந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணுங்க. அப்போ செப்பல், நம்ம காலில் அணியக்கூடிய செப்பலை தானமாக கொடுங்க. எள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எள் சாதமாக தானமாக கொடுங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரக்குள்ள நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. எப்போதுமே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த கால ஜாதக கட்டத்தில் எப்படி தசா புத்திகள் அந்தரம் இதெல்லாம் நல்லா இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் வரும். அப்போ நம்ம 30% எடுத்துக்கோங்க.
மிச்ச 70% முழுக்க முழுக்க உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நம்புங்க. ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்து தான் 70 + 30 100% இப்படி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கணும். அப்போ 30% உங்களுக்கு வலியை தருது, மன அழுத்தத்தை தருகிறது, கடுமையான ஒரு சுமையை தருகிறது. இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு கும்பராசிக்காரங்க பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் பண்ணுறீங்களோ திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், ஸோ அதை வந்து பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி திருவிடைமருதூர் ஊருக்கு நம்ம ஏற்கனவே போக சொல்லியிருந்தோம். அது போயிட்டு வந்தோடனே மகாலிங்க சுவாமி திருவிடைமருதூர் அங்கே இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷத்துக்கு தரக்கூடியது. அப்போ கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இது ப்ராப்ளம் வந்து அதிகமாக இந்த மீனத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் குரு வீட்டில் இருக்கக்குள்ள பிரம்மஹத்தி கொஞ்சம் இருக்கும். அப்போ வந்து பிரம்மத்தை அறுக்கக்கூடிய பவர் எங்கே இருக்குன்னா மகாலிங்க சுவாமி திருவிடைமருதூர் அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. கும்பராசிக்காரங்க நிச்சயமாக நல்லது நடக்கும். பணம் அதிகமாக வருவதற்கு லட்சுமி குபேரர் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள். நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.